Hi, welcome to poverstar YouTube channel. நாங்கள் ஆற்றுலேருந்தும் குளத்துலேருந்தும் வயல்லேருந்தும் கிளம்பிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு முழு கோழியை எடுத்துகிட்டு வந்து தந்தூரி சிக்கன் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். உங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்படி தந்தூரி சிக்கன் ரெசிபி எப்போ செய்வீங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கனை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வகுந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வகுந்து பார்ட்டாக வந்து வச்சுருக்கு. இந்த மாதிரி கால் இந்த இடம்லாம் எங்கெங்கெல்லாம் மசாலா போகணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வகுந்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பவுட்ரு, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், மிளகுத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகப்பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சில்லி பவுடர், இது கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும், உரப்பு அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க. இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒன்று இது பண்ணுங்க. இது நான் சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்காக பிரத்யேகமாக நானே வீட்டில் செய்கிறதுக்காக இந்த கவை கட்டி செஞ்சு வச்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் செஞ்சுக்கிங்க, சரிங்களா? இப்போ பாப்பா அடுத்தது போகலாம். பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன், இந்த அளவுக்கு பெப்பர் தூள் அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன். ரொம்ப வேணால் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வாசனை ஆகும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டுக்கிறோம். இது அது ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த தயிர், வீட்டு தயிர், நாட்டு மாட்டுப்பால் வீட்டு தயிர், இதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு, இதை எல்லாத்தையும் போட்டு செய்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும், அது சிக்கனில் தடவுறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே வந்து வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலா எடுத்து தடவணும். அதுமாரி இந்த மசாலா இஞ்சி பூண்டுலாம் இந்த மாதிரி வவுந்துருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல நல்லா பேக் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கோன்னு பாருங்கள். நல்லா தடவி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது இந்த மசாலா சாரணும், அந்தளவுக்கு நீங்கள் வைக்கணும். 1/2 அன் ஹவர் கழித்து இதை நம்ம தந்தூரி அடுப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். 1/2 அன் ஹவர் விடுவோம். சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு, மசாலா நல்லா தடவியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டரை இது மேலே தடவுறோம். பட்டரை இது ஃபுல்லாக தடவி வச்சு அதை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டரை அதை நம்ம ஸ்பூனில் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை மேலே லைட்டாக இப்படி தூவி விட்றோம். லைட்டாக தூவி விட்றோம். இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் எதுக்குன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அதை போடுறோம். மசாலாலாம் தடவி வெண்ணெயெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி ஆக்கி வச்சு நேராக எடுத்து அடுப்பில் கொண்டு போய் இந்த மாதிரி அனலில் காட்டுறோம். லைட்டாக அனல்லையே அப்படியே வாட்டணும்.
ஓகே, ரொம்ப அழகாக வெந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி சமைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நிறையா சாப்பிட வேண்டியதான். நேராக எடுத்து போய் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். வச்சாச்சு. தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இப்போ நான் அதை கடிச்சு திங்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் பார்க்குறீங்களா? சான்ஸே இல்லை, சூப்பராக வந்ததுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, செம்ம எம்மியாக இருக்குது. பஞ்சு மாதிரி அது அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி சிக்கன் எங்கேயும் நீங்கள் சாப்பிடவே முடியாது. உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, பாய். அடுத்த எபிசோடில் என்ன செய்யலாம்னு உங்களை பார்க்குறோம். பாய்.